குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். வணக்கம். அடுத்து நீங்கள் ஒரு கதையை பார்க்க போகிறீங்க. அந்த கதையினுடைய முடிவில் ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. Elephant and Dog. ஒரு அரசன்கிட்ட பட்டத்து யானை ஒன்று இருந்தது. பட்டத்து யானைன்னா தெரியுமா? அரசன் வெளியில் எங்கேயாவது போனோம்னா இந்த பட்டத்து யானை மேலே உட்காந்து தான் ட்ராவல் பண்ணுவான். அரசனுக்கு சொந்தமாக நிறைய யானைகள் இருக்கும். ஆனால் பட்டத்து யானைன்றது அவனுக்கு செல்லமான யானை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அந்த பட்டத்து யானையை கவனிக்கிறதுக்கு ஒரு பாகன் இருந்தான். பட்டத்து யானைக்கு நிறைய விதவிதமான தின்பண்டங்கள் கொடுப்பாங்க, நல்ல பழங்கள் கொடுப்பாங்க, சாப்பிட்றதுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. அந்த பட்டத்து யானையை ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பாங்க. அரசனுக்கு அந்த பட்டத்து யானையை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பட்டத்து யானை இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு தெருநாயும் இருந்தது. அந்த தெருநாயை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அது கிடைக்கிறத சாப்பிடும், ஆனா சந்தோஷமா இருக்கும். ஒரு நாள் அந்த பட்டத்து யானை தங்கி இருக்கிற இடத்துல ஒரு பாம்பு பூந்து, அந்த பாம்பு பட்டத்து யானையினுடைய பின்பக்கமா மெதுவா போய் அதை கடிக்க போச்சு. அப்போ அந்த தெருநாய் அதை பார்த்தது. யானையை பார்த்து வள்ளு வள்ளுன்னு பயங்கரமா குலைச்சுது. யானைக்கு ஏதோ எமர்ஜென்சின்னு புரிஞ்சு போச்சு. அது வேகமா நகர்ந்தது. அதனால கடிக்க வந்த பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சு. அந்த நாய்கிட்ட ரொம்ப நன்றி நண்பா அப்படின்னு சொல்லு. அந்த நாயும் யானையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ரெண்டு பேரும் சாப்பாடு ஒன்றா சாப்பிட்டாங்க, ஜாலியாக விளையாடினாங்க, பக்கத்தில் படுத்து தூங்குனாங்க. சில நேரம் யானை மேலே நாய் படுத்தும் தூங்கும். யானைக்கு கொடுக்குற சாப்பாடெல்லாம் அந்த நாய் சாப்பிட்டு சாப்பிட்டு நல்ல கொழு கொழுன்னு அழகாக ஆயிடுச்சு. அந்த பக்கமாக ஒரு வழிப்போக்கன் வந்தான். வழிப்போக்கன்னா என்ன தெரியுமா? சாலையில் செல்லும் பாதசாரி, அவ்வளவுதான் வழிப்போக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் ஒரு சாதாரண மனிதன் தான். ஆனா அந்த நாயை பார்த்தான், அழகா இருந்தது. நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா இது காவல் காக்கிறதுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்றதுக்காக நாயை கழுத்துல கயிறு போட்டு எடுத்துன்னு போயிட்டான். யானை ரொம்ப துயரமாயிடுச்சு. அதுக்கு சாப்பிட பிடிக்கல, தூங்க பிடிக்கல, ரொம்ப சோகமா ஆயிடுச்சு. யானை பாகன் அதை பார்த்தான். ஐயோ, யானை இப்படி இருந்தால் அரசர் நம்மளை திட்டுவாரே அப்படின்னு அவனுக்கு பயம் வந்துருச்சு. உடனே நேரா போய் அரசர்கிட்ட, அரசே, நமது பட்டத்து யானைக்கு உடல்நலம் சரியில்லை போல் இருக்கிறது, அது சோகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னான். உடனே அரசர் அரசவை மருத்துவரை கூப்பிட்டாரு. பட்டத்து யானைக்கு உடல் நலம் சரியில்லை, சென்று கவனித்து வாருங்கள் அப்படின்னு சொன்னாரு. மருத்துவரும் யானை இருக்கிற இடத்துக்கு வந்தாரு. யானை உடலை சோதிச்சு பார்த்தாரு. ஆனா உடம்புல எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா யானை அழுதுகிட்டே இருந்தது. அவர் கொஞ்சம் புத்திசாலியான மருத்துவர். உடனே பாகன் கிட்ட, இந்த யானை யார் கூடயாவது நல்லா பழகிட்டு இருந்ததா அப்படின்னு கேட்டார். உடனே பாகன், ஆமாங்க மருத்துவரே, இங்க ஒரு நாய் இருந்தது, கொஞ்ச நாளா அந்த நாயை காணும் அப்படின்னு பதில் சொன்னான். மருத்துவருக்கு இது புரிஞ்சு போச்சு. திரும்பி அரசவைக்கு போனாரு. அரசே, பட்டத்து யானைக்கு உடலில் எந்த குறையும் இல்லை. அது தன்னுடைய நண்பனான நாயை பிரிந்த துயரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. அந்த நாயை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு அரசன் கேட்டான். மருத்துவர் யோசிச்சாரு. அவருக்கு ஒரு உபாயம் தோன்றுச்சு. உபாயம்னா என்ன தெரியுமா? ஐடியா. நாடு ஃபுல்லா தண்டோரா போட்டாங்க. பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு அறிவிப்பு. பட்டத்து யானையின் நண்பனான ஒரு நாய் காணாமல் போய்விட்டது. அது அரசருக்கு சொந்தமான நாய். அதை திருடியவருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு நாடு ஃபுல்லா அறிவிச்சாங்க. அந்த வழிப்போக்கன் அதை கேட்டான். ஐயோ, பெரிய பிரச்சனையில நம்ம சந்திக்க போறோம். இந்த நாயால நமக்கு பெரிய தலைவலி வந்துடும் போல இருக்கே. அரச தண்டனை கொடுத்துருவாரு போல இருக்கே. நேர போய் அந்த நாயை அவுத்து விட்டான். நாய் வேக வேகமா ஓடி வந்து
மறுபடியும் யானையோட சேர்ந்தது. யானை மகிழ்ச்சியா இருந்தது. அரசரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நல்ல ஐடியா கொடுத்த மருத்துவருக்கு நிறைய பரிசுகளை கொடுத்தாரு.